ஒரு வழியா வந்துட்டாருங்க மோடி நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. லாஸ்ட் ஒரு வாரமாவே ரொம்ப பரபரப்பா தமிழ்நாட்டுல இருந்த ஊர்னா அது நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் தான். இன்னைக்கு நம்ம பிஎம் மோடி வராருன்னு நம்ம போயிருந்தோங்க. பாஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் மீட்டிங் ஆளுக்குள்ள விட்டாங்க. அதுக்கு போகவே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ செக்யூரிட்டிங்க. ஒரு பிஎம்மா இருக்கிறவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்னு இன்னைக்கு தாங்க நான் பார்த்தேன். மீட்டிங் ஆள் ஃபுல்லாவே ஏசி. ஆனா தண்ணி தான் உள்ள கொண்டு போக முடியல. ஒரு மரத்தை வச்சே மேடை போட்டு இருந்தாங்க வெட்டாம. சூப்பரா இருந்தது. பிஎம் வர வரையுமே யாரையுமே கோயில் உள்ள விடல. நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆபீசர் மைக்கெல்லாம் ஃபுல்லா தொடச்சாருங்க. டபடபன்னு சரியான சத்தத்தோட ராணுவ ஹெலிகாப்டர்ல மோடி வந்து இறங்கினாரு. இளையராஜா கச்சேரி வேறையா அவரும் வந்துட்டாருங்க ஸ்டேஜுக்கு கரெக்டா. மோடி எந்த கெட்டப்ல ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணோம். வேஷ்டி சட்டையோட மாசா வந்து இறங்கினாரு கோயிலுக்குள்ள. ஏன்னா மீட்டிங் ஆளுக்குள்ள டவரே கிடைக்கலங்க. வெளில என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல. கங்கையிலேருந்து நீர் கொண்டு வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனை எல்லாம் காட்டினாரு. அதற்கப்புறம் கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நிறைய அறிவிப்புகள் எல்லாம் வந்து மேடையில அறிவிச்சாருங்க. இவர் மேடையில என்ட்ரி ஆகும்போதே சரியான சவுண்டு. இளையராஜா கச்சேரிக்கெல்லாம் நல்ல வைப்பு தந்துட்டு இருந்தாரு மோடிஜி. ராஜேந்திர சோழனுக்கு ஸ்பெஷலா நாணயம் வேற வெளியிட்டு இருக்காரு. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிலை அமைக்கப்படும் சொல்லிட்டு போயிருக்காருங்க. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தமிழ்நாட்டு ஆளு போலே மாறி இருந்தாரு மோடி. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பாதுகாப்புங்க பாருங்க. எல்லாமே வெறிச்சோடி போயிடுச்சுங்க. எவ்வளவு கூட்டம் தெரியுமாங்க காலையில. யாரெல்லாம் மோடிஜியை பார்க்க வந்தீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.